Hi friends, welcome to Samaiyal Thiruvizha. இன்னைக்கு நம்ம Samaiyal Thiruvizha சேனல்ல நல்ல ஸ்வீட்டான ஒரு அவல் பாயாசம் தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்குங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறதை இப்போ நம்ம பார்த்திடலாம். பாயாசம் செய்யிறதுக்கு இன்னைக்கு நான் வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். நீங்க வெள்ளை அவலுக்கு பதிலா சிவப்பு அவலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. சத்தும் அதுல தான் அதிகமா இருக்குது. நான் இன்னைக்கு வெள்ளை அவல் 75 கிராம் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி கிஸ்மிஸ் ஒரு 8 எண்ணம் போல் எடுத்துக்கோங்க. அப்புறம் மண்டவெல்லம் 75 கிராம் எடுத்துக்கோங்க. அவல் எடுத்த அதே அளவு தான் நான் மண்டவெல்லமும் எடுத்துருக்கிறேங்க. மண்டவெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட பயன்படுத்திக்கலாம். அப்புறம் 2 தேங்காய் சீல் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் சீல் ஆப்ஷனல் தாங்க. லிட்டர் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் 1/4 லிட்டர் பால் 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சின்ன சின்னதாக தட்டி அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெள்ளை பாகு எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் நீங்கள் மண்டை வெல்லத்துக்கு பதிலாக அச்சு வெல்லம் அல்லது கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதம் எதுவுமே கிடையாது. எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி அந்த பாகு ஸ்டேஜுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், பாகு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி அந்த பாகை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் முந்திரி போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கிஸ்மிஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கிஸ்மிஸும் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சல்லியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாயசத்தோட இந்த தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டு தேங்காயோட ஸ்மெல் நல்லா வந்துருச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் அவலை சேர்த்து அவளையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவலை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. அவல் நல்லா சூடானால் போதும். இதே இது நீங்கள் சிவப்பு அவலை செய்கிறதா இருந்தால் அது கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுக்குங்க சூடாகிறதுக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த அவலையும் அவல் வேக வைக்கிறதுக்கு பாலையும் சேர்த்துடலாங்க. இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பாலோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. அவல் நல்லா வேகட்டும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அவளையும் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அவல் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். ஏன்னா பால் வந்து வத்த தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா வத்திருச்சு. என்றைக்குமே பால் நல்லா சுண்ட காய்ச்சினாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏலக்காய் தூளும் தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெள்ளைப்பாகு சேர்த்துடலாங்க. என்றைக்குமே சூடான பாலோட வெள்ளைப்பாகோ கருப்பட்டி பாகோ சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தெரிஞ்சிருங்க. அதனால் இதில் ஏதாவது ஒன்று வந்து நல்லா ஆறி இருக்கணும். இன்றைக்கி நம்ம முதலையே வெள்ளைப்பாகு எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? அதனால் வெள்ளைப்பாகு நல்லா ஆறி தான் இருந்தது. ஸோ இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா பாயாசம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஸ்வீட்டான அவல் பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.